Alhamdulillah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. அவனுடைய மாபெரும் கருணை இந்த மனித சமுதாயத்தை வாழ வைக்க வந்த உத்தம நபி நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவன் அடிச்சுவட்டை அனகாலகும் பெசகாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், இறைநேச செல்வர்கள் நம்மவர்கள் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. என பிரார்த்தித்தவனாக உரையை ஆரம்பம் செய்யும் முன் இருலோக நாதர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்பும் நல்ல ஆசியும் என்றென்றும் நம்மை சேரட்டுமாக. இருலோக நாதர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நாளை மறுமையிலும் கண்டுகளிக்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதர் பூங்காவாம் ரௌலா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என இந்நன்னேரத்தில் பிரார்த்தித்தவனாக சிறிய பேச்சு ஆரம்பம் செய்யுமன் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாகிய இறை சாந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, நமது ஊரின் பல பகுதியில் வந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, மேலப்பாளையம் மஜ்லிஸ் மான் சார்பாக தொடராக நடக்கின்ற தொடர் சொற்பொழி மீலாது நபி இன்றைய தினம் நமது பள்ளியிலே நடக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், நிர்வாக பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பாகுபாடு காட்டாத பாச நபி. இந்த தலைப்புக்கு நான் செல்வதற்கு முன்னால் ஒரு செய்தியை உங்கள் சிந்தனையிலே வைக்குகிறேன், ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் முஅஜிஸா என்று கூட சொல்லலாம், மிகப்பெரிய அற்புதம். அது சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி மலை குன்றிலே ஏறி நின்று கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் கோத்திரங்களை எல்லாம் அழைத்து சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அபூலஹப் எதிர்ப்பு தெரிவித்தானே, தப்பல்லக லிஹாதா ஜமஅத்தனா, இதற்காகவே நீங்கள் அழைத்தாய் என்று கேட்டானே. அதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை எடுத்து மக்களை சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களை வாழ்ந்தீர் அஷீரத்துக்கள் அக்ரபீன் அல்லாஹ் சொல்றானே, தனது நெருங்கிய சொந்தக்காரங்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து ஒன்றை வைக்கிறார்கள். அரபு நாளில் ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், ஏதாவது நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொந்த பந்தங்களை அழைத்து அவருக்கு ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து அதற்கு பிறகுதான் நல்ல செய்தியை சொல்லுவார்கள். நமது ஊரில் கூட இந்த பழக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை பேசுவதற்கு முன்னால் வெத்தலைபாக்கு என்ற அடிப்படையிலே நாம் பேசக்கூடுகின்ற பொழுது அந்த பேசுவதற்கு முன்னால் அல்லது பேசியதற்கு பிறகு ஏதாவது சுவீட்டையோ நாஷ்டாவோ ஏற்பாடு செய்கின்ற பழக்கம் இருக்கிறது அல்லவா. இதே போல தான் அன்று அரபகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்த சில நபர்களை. எனக்கு 12 நபர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த 12 நபர்களுக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைச்ச விருந்து என்ன தெரியுமா? என்ன விருந்து வச்சாங்க? நபி வச்ச விருந்து என்ன தெரியுமா? மிக அற்புதமான விருந்து. என்ன விருந்து? பேரித்தம்பழமும் தேனும். எத்தனை பேரித்தம்பழம் இருக்கிறது? எவ்வளோ தேன் இருக்கிறது? எனக்கு 10 பேரித்தம்பழம் இருக்கிறது. தேனு கொஞ்சம் தேன் இருக்கிறது. 2 பேர் சாப்பிட்டா தேனு காலி ஆகிடும். ஆனால் வந்திருப்பவர் 12 நபர்கள் வந்திருக்கிறார்கள். இருப்பதோ 10 பேரித்தம்பழம். அல்லாஹ்வின் தூதர் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஒருவர் ஒரு முகத்தை பார்க்கிறார். நம்ம 12 பேர் இருக்கிறோமே, ஆனால் வந்திருக்கிறதோ இருப்பதோ 10 பேரித்தம்பழம். 10 பேர் எடுத்துக்கொண்டால் மிச்சம் 2 பேருக்கு இல்லாமல் ஆகிவிடுமே என்று யோசித்து ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், சாப்பிடுங்கள் என்று. அப்பொழுதும் அதே பார்வை. 3வது முறையும் சொல்கிறார்கள், எடுத்து சாப்பிடுங்கள் என்று. ஒவ்வொருவராக கை வைக்கிறாங்க. 12 பேரும் கை வச்சுட்டாங்க. 12 பேர் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டாங்க. 12 பேரும் தேனையும் தொட்டு சாப்பிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, பழம் அப்படியே இருந்தது. ஆச்சரியம் என்னன்னா, தேன் அப்படியே இருந்தது. 12 பேரும் சாப்பிட்ட பிறகு பேரித்தமும் தேனும் அப்படியே இருக்கிறது. இடையிடையில சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க, எனக்கு இதாக பேச்சு இதாகிடும், கொஞ்சம் நெருங்கி வாங்க, அட்டா சொல்கிற அளவுக்கு வைக்காதீங்க, கொஞ்சம் நெருக்கமாக வாங்க, பின்னாடி ஆளுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, நெருங்கி வாங்க, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? நல்லா ஞாபகம் இருக்குல்ல? திடீர்னு நம்ம இங்கே இருப்போம், வேற எங்கேயாவது போயிடுவோம். சிந்தனை 2 இடத்துல மனிதனுடைய சிந்தனை நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? 2 இடத்துல நம்ம சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. அந்த 2 இடம் என்ன இடம் தெரியுமா? அதை நான் சொல்லலை, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க. ஒன்று சொல்கிறேன், அல்லாஹ்க்கும் தக்பீர் கட்டுறோமா இல்லையா? தக்பீர் கெட்டினவன உடம்பு நிற்கும், நம்மளுடைய சித்தனை உலகம் பூரா போயிட்டு வரும், போகுதா இல்லையா? இன்னொரு இடம் எந்த இடம்? அது நீங்கள் வெளியே வந்தால் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் திடீர்னு கேட்கணும், ஏன்னா அப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கலாம் அர்த்தம். பேத்தவன் சொன்னா இல்லையா? பேத்தவன் அப்படியே இருக்குது, தேனும் அப்படியே இருக்குது. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இதுதான் முதல் முஅஜிஸா. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் அற்புதம் இது. சாப்பிட்டு முடித்த உடனே இப்பொழுது சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன், நான் அவனுடைய தூதனாக இருக்கிறேன், என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. வந்த அத்தனை பேர் அப்படியே தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரும் பெரும் செல்வாக்குள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள், வசதி உடையவர்கள், குடும்பத்தார்கள், அவ்வளவு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரும் பதில் சொல்லவில்லை. அந்த சபையில் அமைதியாக இருக்கிறது. ஒருவர் எழுந்திருத்து சொன்ன, அவர் சிறு பையன், ஏறக்குறைய 10 வயது இருக்கும். அவர் எழுந்திருத்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டு நான் சாட்சி சொல்கிறேன், நீ அல்லாஹ்வின் தூதர் என்பதாக சொன்னார். சின்ன பையன். நபி பார்த்தாங்க, யாரான்னு சொன்னாங்க, உட்காருங்கன்ட்டாங்க. திருப்பி என்றாலும் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதனாக இருக்கிறேன், நபியாக என்ன அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்னு கேட்கின்ற பொழுது அப்பொழுதும் அமைதி. 2வது முறையும் அதே சிறுவர் எழுந்திருத்து சொல்கிறார். அவருக்கு வயசு எத்தனை? 10, யாருக்கும் 12 வயசுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, உட்காருங்கன்னாங்க. 3வது முறையும் அதே சொல்லுகின்ற பொழுது அதே சிறுவர் எழுந்திருத்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் சாட்சி சொல்கிறேன், நீங்கள் நபி என்று. நிகழ்ச்சி இதோட முடியுது. அது யாரு தெரியுமா? அந்த அற்புத மனிதர் யாரு தெரியுமா? சிறு வயசு. அந்த சிறு வயசு பையன் இந்த அளவுக்கு சபையில, பெரியவர்கள் உட்கார்ந்து சபையில எழுந்திருத்து துணிந்து சொல்கிறான் என்று சொன்னால், அந்த குழந்தை எப்படி வளர்க்கப்பட்டு இருக்கும், எவ்வளவு பண்பாடு உள்ள ஒழுக்கம் உள்ள குழந்தையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் யார் தெரியுமா? சொல்வது அது அப்படியே இருக்கட்டும், சொல்கிறேன். கடைசியில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? அந்த தலைப்பு இது ஒட்டி தான் இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? என்ன தலைப்பு?
பாகுபாடு காட்டாத பாச நபி. அப்படி என்று சொன்னால் யாரிடத்திலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், வாலிபனாக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களிடத்திலும் பாசம் காட்டுவார்கள், அவர்களை நேசிப்பார்கள். வித்தியாசம் என்ன தெரியுமா? எந்த வகையிலையும் யாரிடத்திலையும் தன்னை பாசத்தை பிரித்து காட்டவே மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நபி என்னத்தான் அதிகமாக நேசிக்கிறாங்க நினைப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, இன்னத்தில் யாரை பற்றி எந்த குறையும் சொல்லாதீர்கள், நான் எல்லோருமே நேசிக்கிறேன், எல்லோரும் நல்லவர்களாக பார்க்கிறதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு எல்லோருமே, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரிதான். வரலாற்று ஒரு செய்தியை சொல்லுங்களேன். ரபியா, அவர் பேர் என்னது? ரபியா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு கூடயே இருப்பார். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த அந்த நேரத்தில், சந்தோஷமா இருக்கின்ற பொழுது ரபியாவை கூப்பிட்டு சொன்னாங்க, ரபியா உனக்கு என்ன வேணும் கேளுன்னாங்க. இவருக்கு வயசு எத்தனை? சிறு வயசு, இன்னும் வயதுக்கே வரவில்லை, சிறு பையன். என்ன வேணும் கேளுன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, பாப்பம்மா இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சிரமத்தோடு இருக்கிறாங்க, வசதி இல்லாமல் இருக்கு, ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக கொடுக்க தயாராக சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறு வயசு பையன் இவ்வளோ பண்போடு பக்குவத்தோடு சொல்கிற பாருங்க. அப்படி சொல்லலை. அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரே, நாளை இப்பொழுது நாங்கள் எப்படி உங்களோடு இருக்கிறோமோ அதுபோல நாளை சொர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும், பிரார்த்தனை செய்வதாக சொன்னாங்க. உடனே அந்த இடத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி பிரார்த்தனை செய்தாங்க, இறைவா நாளை கியாமத்துல் நாள் சொர்க்கத்திலே இந்த சிறுவரை என்னோடு இருக்கின்ற பாக்கியத்தை கொடுமையாக கேட்டாங்க, துஆ செஞ்சாங்க. எல்லோரும் பாக்கியம் பாருங்க. எதை கேட்டாலும் சரிதான், கடைசியில் எங்கே தான் நிற்கும்? சொர்க்கம் தான் நிற்கும். இன்னும் மீறி போனால் நபியோடு இருக்கின்ற பாக்கியம் வேணும் என்பதாக கேட்போம். இதுதான். அதையே கேட்டு விட்டான், நாளை கியாமத்துடைய நாளையிலே சொர்க்கத்திலே உங்களோடு இருக்கின்ற பாக்கியம் எனக்கு வேண்டும், துஆ செய்யுன்னு சொன்னாங்க. சிறு பையன். அப்படி என்று சொன்னால் நபி அந்த சிறு குழந்தையின் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதுதான் விஷயம். பாசத்தின் உச்ச கட்டத்தில் தான் உலகத்தில் நபி நான் எப்படி பார்த்தோமோ நபியை, எப்படி பழகணுமோ நபியை, அதே போல கியாமத்துடைய நாளையிலும் சொர்க்கத்திலையும். சில சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் திடீர்னு வீட்டில் இருப்பாங்க, மனைவி மக்களோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு நபியோட ஞாபகம் வரும், ஓடோடி வருவாங்க, நபியை பார்ப்பாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷமா திரும்பி போயிடுவாங்க. ஒரு தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் குடும்பத்தோடு இருக்கின்ற பொழுது உங்கள் ஞாபகம் வந்து விட்டால், உங்கள் சிந்தனை வந்து விட்டால் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வருவோம், உங்களை பார்த்த மகிழ்ச்சியிலே நாங்கள் சந்தோஷமாக திரும்பி விடுவோம். அதே நேரத்தில் நாளை மௌத் உண்டு, அல்லாஹ் நாடினால் நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீர்கள், சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்கள், நாங்கள் அங்கே வந்து உங்களை சந்திக்க முடியுமா, உங்களை பார்க்க முடியுமா என்று சஹாபாக்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு நபியின் மீது அளவு கடந்து நபி பாசம் வைத்ததால், அந்த பாசத்திலே பாகுபாடு காட்டாததால் சிறு குழந்தையும் கூட நபியின் மீது அளவு கடந்து பாசம் வச்சிருந்தது. இன்னொரு செய்தியை சொல்ல பாருங்களேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே நபிக்கு நான் என்ன செய்யறேன், பால் கறந்தேன். பாலை கறந்து எங்கள் வீட்டில் கிணத்துல தண்ணீரை ஊற்றி அந்த பால் நபிக்கு கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தாங்க. குடிச்சிட்டு வாயிலிருந்து பாத்திரம் எடுத்தாங்க, குடித்தாங்க. குடித்தவொன்னே எடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதறாங்க, பயத்தோடு சொல்றாங்க. என்ன காரணம்னா, வலது பக்கம் சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறார், இடது பக்கம் வயது முதிர்ந்த பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன, எதுவாக இருந்தாலும் வலது பக்கத்துல தான் துவங்குவாங்க. கடைக்கு முடி வெட்ட போனால் கூட நாசம் இடது பக்கம் தான் கை வைப்பான். நீங்கள் உடனே சொல்லுங்க, அப்பா இடது பக்கம் வெட்டாதப்பா, வலது பக்கம் வெட்டணும். சீப்பு சீவராக இருந்தால் கூட வலது பக்கம் தான், செருப்பு போடுறா இருந்தால் கூட வலது கால், எல்லாமே நல்ல விஷயங்களுக்கு போனால் வலதை முற்படுத்துங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்து விடுவாங்களோ என்று எண்ணி பயப்படுறாங்க, சொல்லிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே
வலது பக்கம் சிறு குழந்தை இருக்கிறார், இடது பக்கம் வயது முதிர்ந்த பெரியவர். சாதாரண மனிதன் அல்ல, சாமானியப்பட்ட மனிதர் அல்ல, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனவே நீங்க குடித்த அந்த பாலை அபூபக்கர் இல்லாத இடது பக்கம் கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நல்ல யோசனை சொல்றாரு இவரு, சரிதானே, சின்ன பையன் தான் உட்கார்ந்துருக்கிறாரு, வலது பக்கம் பெரிய ஆள் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி எடுத்து இடது பக்கம் அபூபக்கர் இல்லாத தான் கையில கொடுக்கல. என்ன செய்யல? கொடுக்கல. அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா குலாம் அத்தஅதனலி அன் உஅத்தியுல் அஸ்யா, கேட்குறாங்க, நான் இந்த குடித்த அந்த பாலை பக்கத்தில் இடது பக்கம் பெரியவர் உட்கார்ந்துருக்கிறாரு அபூபக்கர் தான் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. கொடுத்தால் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் அப்படி செஞ்சுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அவள் மீது உள்ள பாசத்தான் கேட்டாங்க, கொடுக்கட்டுமான்னு கேட்குறான், அனுமதி கேட்குறான். சின்ன பிள்ளை அனுமதி கேட்போமா? ஏன்னா பள்ளியாக சேட்டை பண்ண இல்லை போல விரட்டுறோம், சபையில் வந்தால் எல்லாம் சும்மா இல்லை என்ன நம்மளும் சேட்டை பண்ணியிருப்போம், ஆனால் சிந்து நமக்கு வராது, அவன் சேட்டை பண்ண சிந்து நமக்கு வரும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கேட்குறாங்க, அந்த பாலை அவட்ட கொடுக்கணுமான்னாங்க, கொடுங்க பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லலை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான வாயில வச்சு பார்த்தீங்களா, அந்த பாக்கியம் பார்த்தீங்களா, யார் அதை இழப்பாங்க? இது அந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறார், உங்க வாய்ப்பட்ட இடம் அது, நீங்க குடித்த மீதமுள்ள பால் இது, எனவே இந்த பாக்கியத்தை நான் விட மாட்டேன், எனக்குத்தான் தாங்கன்னு கேட்டு வாங்கி குடிச்சாங்க. இந்த செய்தியை நான் என் சிந்தனைக்கு ஏன் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தைகளும் கூட பாகுபாடு காட்டுவதில், பாசம் வைப்பதில் சிறு குழந்தையும் நேசித்தார்கள், பெரியவர்களையும் நேசித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் அல்லாதவர்களையும் நேசித்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களையும் நேசித்தார்கள். ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்களேன். பத்ர் யுத்தம், என்ன யுத்தம்? பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் 70 கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க, 70 கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க. இதில் சிலர்கள் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. எங்கே இருந்தாங்க? தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. தப்பிச்சு ஓடி வந்தவரில் உமைர் சொல்லக்கூடிய ஒருவர், யார்? உமைர் அப்படிங்கிற ஒரு ஆள். இன்னொரு ஆள் யாருன்னா சஃப்வான். யார்? சஃப்வான். தப்பிச்சு ஓடி வந்துட்டார். ஆனால் அவருடைய மகன் வஹப் இருக்கிறார மாட்டிக்கிட்டாருங்க, என்ன கைதியாக மாட்டிக்கிட்டார். இவங்க மக்காவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் ஆத்திரம் தாங்க முடியவில்லை. நாம எவ்வளோ செல்வாக்கத்தோடு இருந்தோம், எவ்வளோ கண்ணியத்தோடு இருந்தோம், இந்த காபா எவ்வளோ கண்ணியமாக இருந்தது, இந்த மக்கள் எவ்வளோ மதிப்பிக்கதாக இருந்தது. ஆனால் இன்று தலை குடிக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே, இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது காரணம் ஒரே ஒரு ஆள் தான். யாரு? நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மக்கா வாசிகளுக்கு கோபம் பூரா நபியின் மீது திரும்புது, எல்லா மக்களுக்கும் நபியின் மீது திரும்புது. இதில் ஒருவர் தான் சஃப்வான். உமைர். உமைர் ஒரு நாள் அதிகால நேரத்தில் காபத்துல்லாவுக்கு அவருடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக வர்றார். புலம்பிக்கிட்டே இருக்கிறார். இந்த நேரம் ஆயிடுச்சே, எவ்வளோ கேவலப்பட்டமே, கஷ்டம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சோதனை புலம்பிக்கிட்டே இருக்கிறார். இந்த புலம்பலை இவர் என்ன செய்யறார்? சஃப்வானுங்கிற பார்க்குறார். சஃப்வானும் உமைரும் 2 பேரும் நண்பர்கள். அவர் கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா என்ன விஷயம், என்ன புலம்பல், என்ன விஷயம்ங்கிறார். ஒன்றும் இல்லை, இந்த நிலைமை ஏற்படுத்தி பார்த்தியலாம், என் மகன் என்ன செஞ்சிட்ருக்கிறான், அங்கே மாட்டிக்கிட்டான், அவனை மீட்டு எடுக்கணும். ஆனால் என் சிந்தனையெல்லாம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை நாவு கூசுகிறது, தடுமாறுகிறது, பயம் ஏற்படுகிறது சொல்வதற்கு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபியை நபியை அந்த வார்த்தையை சொல்கிறார். புரியுதா? அந்த வார்த்தையை சொல்கிறார். இதை கேட்குறார் சஃப்வான், என்ன செய்ய கேட்குறார். அப்படியா? அவர் என்ன சொல்கிறான்னா, உமைர், எனக்கு நான் ஒரு ஏழை, எனக்கு செல்வம் இருக்குமையானால், பணம் காசு இருக்குமையானால் இந்த காரியத்தை நான் துணிந்து செய்வேன். எனக்கு சில கடன்கள் இருக்கிறது, அந்த கடத்தை அடைப்பதற்கு யாராவது முன் வந்தால் நான் அந்த காரியத்தை செய்வேன். என் குடும்பம் ஏழை குடும்பம், கஷ்டத்திலே வறுமையிலே வாடுகிறது. இந்த என் குடும்பத்துக்கு யாராவது பொறுப்பு எடுத்தால் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்பதாக சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்? சஃப்வான், அப்படி என்று சொன்னால் யாருக்கு நீ கடன் கொடுத்து இஷ்டப்புறம் தானுங்கிறார். உடனே இஷ்டப்புறம் கொடுக்குறார். இவருக்கு அவ்வளோ, அவருக்கு அவ்வளோ, கடத்தை பூரா கொடுக்குறார். கடத்தை பூரா கொடுத்த உடனே இந்த கடத்தை நான் அடைச்சிடறேன், என் பொறுப்புன்னுறார். அடுத்து என்ன?
உன் குடும்பம் என் குடும்பம் ஒன்று, வித்தியாசமே கிடையாது. உன் குடும்பத்துக்கு என்னென்ன செலவுகள் இருக்கிறதோ அத்தனை செலவுகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ மக்காவுக்கு கிளம்பு, இங்கே மதீனாவுக்கு கிளம்பு சொல்லிடுறேன். 3 நாள் டைம் தான். எத்தனை நாள்? 3 நாள். எதுக்காக வேண்டி? சுகமாக ஜாலியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டியா? இல்லை இல்லை. அவர் சஃப்வான்னு சொல்கிறாரு, உமைர் சொல்கிறாரு, நம்ம அந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா, இந்த பேச்சு எக்காரணத்தை கொண்டும் மனைவிட்ட கூட சொல்லக்கூடாது. யாரை சொல்லக்கூடாது? நம்ம பேசுகிற இந்த ரகசியம் நமக்கு மத்தியும் தான் இருக்கணும், எக்காரணத்தை கூட வெளியப்படுத்தி விடக்கூடாது என்பதாக சொல்லி 2 பேருமே கலைகிறாங்க. 3 நாள். ஏன்னு போகலையான்னு கேட்குறாரு. வந்து போகலையான்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், நான் ஒரு வாள் வச்சுருக்கிறேன். என்ன வச்சுருக்கேன்? வாள். அதில் வந்து விஷத்தை தடவி இருக்கிறேன். எத்தனை நாள்? விஷத்தை தடவி அந்த வாழை அதில் ஊற வச்சுருக்கிறேன். அந்த அப்படி இழுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு விஷம்னா, அந்த வாழை வச்சு வெட்டணும் தேவையில்லை, லேசாக மேலே பட்டாலே போதும் விஷம் ரத்தத்தோடு கலந்து ஆள் மாஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் வாளை விஷம் ஊட்டி கொண்டு இருக்கிறேன். 3 நாள் கட்டேன்னார். கடலில் ஒரு மீன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடலில் ஒரு மீன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் நிறைய மீன் இருக்கு, கப்பலையே கவுக்கிற அளவுக்கு கூட மீன்லாம் இருக்குது. வாழை வச்சு லேசாக சுட்டு வச்சுங்களேன், கப்பலே கவுந்துடும். அந்த அளவுக்குலாம் மீன் இருக்குது. கப்பலில் இன்னொரு வகையான, கடலில் இன்னொரு வகையான மீன் இருக்குது. என்ன மீன் தெரியுமா? அந்த மீன் லேசாக நம்ம தொட்டுன்னு வச்சுக்கலேன், உடனே ஆகட்டும். அவ்வளோ விஷம் உள்ள மீன் கடலில் இருக்குது. கடலில் போயிட்டு இருக்கும்போது மீன் நிறைய பேர் நினச்சி இறந்துருக்கிறாங்க. மீன் பிடிக்க போகணும், மீனவர்கள் இருக்காங்களா இல்லையா? மீன் பிடிக்கும் தப்பித்தவர் அந்த மீன் லேசாக பட்டுச்சு, லேசாக பட்டாலே போதும். அந்த அளவுக்கு விஷம் உள்ள இப்படி உள்ள மீன்லாம் நினச்சி கடலில் இருக்குது. அதே மாதிரி தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, விஷம் தடவி வச்சிருக்காரு. லேசாக வெட்டணும் தேவையில்லை, லேசாக டச் பண்ணாலே போதும் அந்த ரத்தத்தோடு கலந்து உயிரை மாச்சிடும். எனவே நான் ரத்தத்தோடு அந்த விஷத்தை தடவி இருக்கிறேன். 3 நாள். 3 நாள் கழிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவர் என்ன செஞ்சிட்டாரு, மதீனாவுக்கு போயிட்டார். மதீனாவில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மதீனாவில் போய் இறங்கின உடனே அந்த குதிரையிலிருந்து இறங்குறார். இந்த நேரத்தில் இவர் வந்த வேகமும் இவர் இறங்கி அந்த தோரணையும் சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதில் யார் இருக்கிறா? உமர் ரலியல்லாஹு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே வந்தது பாருங்க கோபம். இவன் யார்? இவன் யார் தெரியுமா? ஆதா அதுல்லா, அல்லாஹ்வுடைய விரோதி, நாயில ஒரு நாய் இவன் என்று இவனெல்லாம் அங்கே எதுக்கு வருகிறான் என்று எண்ணி நேராக எந்திரிச்சு நபிட்ட போகிறாங்க. நபிட்ட போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதனே, உங்களை சந்திப்பதற்காக வேண்டி உமைர் வந்திருக்கிறார். அவருடைய தோரணை, முக அமைப்பு, நடைமுறையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியான எண்ணம் வரவில்லை, எனக்கு அவர் விஷயமாக சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வர சொல்லி உள்ளே அனுப்புகின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாள் பொதுவாக கத்தி வச்சுருவாங்க. இல்லை அரபிகள்கிட்ட ஒரு கத்தி இருக்கும், இன்னைக்கு இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சின்ன குருவால் வச்சுருப்பாங்க. உமர் தான் நினச்சின்னா அந்த வாளை எடுத்து அந்த உமைரோட கழுத்தில் இப்படி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் மோசமான ஆள், எதுவும் செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, இதால் அசமாக நடந்துட்டால் என்ன செய்ய முடியும், யார் பதில் சொல்ல முடியும் என்ற பயத்தோடு அந்த வாளை கத்திரி வச்சுக்கிட்டே இப்போ முன்னால் போன்னு சொல்லி என்ன முன்னால் போகிறாங்க. உமர் பின்னாலேயே போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தூரமாக உட்காந்துட்டு பார்க்குறாங்க. உமர் தான் சொன்னாங்க, கத்தியை வாழை எடுத்துருங்கட்டான், அவர் தனியாக அனுப்புங்கட்டான். எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் இது! யாருக்கு வாய்க்காத சந்தர்ப்பம்! எதுவும் செய்யலாம், எதுவும் நடக்கலாம். நபிக்கு முன்னால உட்கார்ந்துருக்கிறாங்க, ரசூலா உட்காந்துருக்காங்க, இவரும் உட்கார்ந்துருக்கிறார். ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என் பையன் வந்து உங்கள்கிட்ட என்ன கைதியாக மாட்டியிருக்கிறான். நீங்கள் சொல்லியிருக்கீங்க விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் 3 நிபந்தனை வச்சுருக்கீங்க. ஒன்று இஸ்லாத்தில் வரணும், அல்லது ஃபிதியா கொடுக்கணும், ஈட்டு தொகை கொடுக்கணும், அல்லது உங்களில் படித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா எங்களில் முஸ்லீம்களில் படிக்காதவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை அடையலாம் என்பதாக சொல்லியிருக்கீங்க. நான் என்னுடைய மகன் வஹபு கைதியாக இருக்கிறார், பணத்தை கொடுத்து நான் மீட்ட வந்திருக்கிறேன், பணம் எவ்வளோ சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஏன்பா அதுக்கு தான் வந்தியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆமாம் அதுக்கு தான் வந்தேன். இல்லை யோசிச்சு சொல்லு, அதுக்கு தான் வந்தீங்களா? அதுக்கு தான் வந்தேங்கிறேன். இதுக்கு வர்றா இருந்தால் உங்கள் பையனே காசு கொடுத்து மீட்டுவதற்கான வருவதாக இருந்தால் ஏன் இவ்வளோ பெரிய வாழை தொங்க விட்டு வரணும் அப்படின்னு கேட்குறான்.
உடனே அவர் உஷாராயிட்டார். இந்த வாள் என்ன வாளுங்க இது, மோசமான வாளுங்க இது. இந்த வாளுக்கு சக்தி இருக்குமையானால், ஆற்றல் இருக்குமையானால் பதிலே பல பேர் தலையை வெட்டி வீழ்த்தி இருக்கும். என்ன வாள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய வாள் அப்படி. அப்போ எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். சும்மா தூக்கிட்டு வந்தேன். இப்போ ரசூல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா சொல்ல கூப்பிட்டு உமைரா, உமைர், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நீங்களும் சஃப்வானும் அதிகாலை நேரத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்க மலையில் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்களான்னு கேட்டேன். உன் குடும்பத்தை பற்றி, கடன் அடைச்சா, குடும்பத்தை பொறுப்பு ஏற்றுக்கிட்டா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்களா? பேசி முடித்த பிறகு என்ன சொன்னீங்க? நீங்கள் என்னோடய வாளை விஷத்தில் நான் ஊற வைத்திருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா? விஷ தலை கொண்டு இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வேக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஒரு உள்ளத்தில் நடுக்கம், பயம் வந்துருச்சு. உடனே கேட்டார், யாருக்குமே தெரியாது, நானும் சஃப்வான் தானே பேசிக்கொண்டு இருந்தோம், எங்கள் மனைவிக்குள்ள கூட தெரியாது, அப்படிப்பட்ட அந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் உனக்கும் அவருக்கு மத்தியில் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானே மறந்துட்டீங்களேன்னாங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கா மறந்துட்டீங்களே, நான் அல்லாஹ்வின் தூதர், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு எதுவுமே மறைவு கிடையாது என்று சொன்ன உடனே அந்த இடத்திலேயே கலிமா சொல்கிறார், கலிமாத்தில் முஸ்லீம் ஆகிறார். இந்த காட்சியெல்லாம் தூரமாக இருந்து பார்த்து கொண்டிருந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாக ஓடி வந்து அவர் அப்படியே கட்டி பிடிக்கிறார் உமைரை. சொன்னார், இவர் வருகின்ற போது நான் இவரை பார்த்து சொன்னேன், இவர் ஒரு நாய் என்பதாக சொன்னேன், இவர் மோசமான மனிதன் என்பதாக சொன்னேன். இன்று சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, கலிமா சொன்ன பிறகு இவர் நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னுடைய மகனை விட நான் இவரை அதிகமாக நேசிக்கிறேன். இதுதான் சஹாபாக்கள். நம்ம அன்னைக்கு குறை சொல்கிறோமா இல்லையா? இவன் அவனை குறை சொல்கிறான், அவன் இவனை குறைத்தனா, இவன் அவனை முஸ்லீம்ங்கிறான், அவன் இவனை முஸ்லீம் இல்லைங்கிறான், தேவையில்லாத தடிப்பமான வார்த்தையெல்லாம் சொல்லி இருக்கிறோமா இல்லையா? ஆனால் இஸ்லாத்தில் வந்த அடுத்த நொடியே என்ன சொல்கிறாங்க? உமர்லதானு என்னுடைய பெத்த மகனை விட நான் இவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. இவன் என்னுடைய எதிரியா ஆச்சே, என்னை கொலை செய்ய வந்தவனா ஆச்சே, இவனை விட்டு வைக்கலாமா என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் சந்தோஷப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் வந்த உடனே மகிழ்ச்சி தாங்க முடியாமல் சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ், இதுதான் நபி. பாசத்தை காட்டுவதில் யாராக இருந்தாலும் சரிதான், முஸ்லீமாக இருந்தாலும் சரிதான், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான். இன்னொரு செய்தியை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், கேளுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 7 இஸ்லாத்தில் வர்றாங்க. இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி சொல்லுவாங்க, உம்மட்ட சொல்லுவாங்க, அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கம்மாம்பாங்க. அம்மா முடியாதுன்னு சொல்லுவாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்னு சொல்லு, முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பல தடவை சொல்லி கொண்டு ஒரு நாள் அங்கே சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்னு சொன்னாங்க. முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனை. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, முடியாது என்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடிப்பமான வார்த்தையை கொண்டு ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் துடிச்சிட்டாரு, தாங்க முடியவில்லை. அங்கு நபி, இங்கு தாய், என்ன செய்வது? தாய்க்கா நபியை விட்டு கொடுப்பதா, நபிக்கான தாயை விட்டு கொடுப்பதா? துடிக்கிறார், வேதனைப்படுகிறார், அழுது கொண்டே நபியின் சபைக்கு வருகிறார். நபியின் சபைக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் கேட்குறாங்க, நடந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இப்படியெல்லாம் அவங்கள பேசிட்டாங்க, தடிப்பமான வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க. சுருக்கமாக 100 செய்தி மட்டும் சுருக்கம் முடிச்சிடுறேன், 5 நிமிஷம் இருக்கு. எனவே ஒன்றுமே சொல்ல அபூல் தான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னோட தாய்க்காக நீ துவா செய்யுங்க, என் தாய்க்காக வேண்டி துவா செய்யுங்க, இதாயத்துக்கான துவா செய்யுங்க. உடனே அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மஹதி உம்மா அபூ ஹுரைரா துவா செஞ்சாங்க. அபூ ஹுரைரா தாய்க்கு இதாயத்தை கொடுத்து துவா செஞ்சாங்க. உடனே துவா செய்யணும்னு சொன்னது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, துவா செஞ்சது நபி. இது 2 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வீட்டுக்கு போறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீடு கதவு சாத்திருக்கு. ஆச்சரியம், எப்பவும் கதவு திறந்து இருக்குமே, இன்னைக்கு நம்ம ஊர் மாதிரி கதவு திறந்துக்குமா இல்லையா? அதே மாதிரி அப்போ கதவு திறந்து இருக்குமே, நீங்கள் கதவு பூட்டி இருக்கு. கதவு தட்ட போகிறாங்க, அபூ ஹுரைரா கொஞ்சம் நில்லு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தண்ணி சத்தம் வருது, தண்ணி அலம்பர சத்தம் வருது. என்ன பார்த்தா, குளிச்சுட்டு ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி முகத்தை மறைத்து கொண்டு தலையை மறைத்து கொண்டு இருப்பாங்களோ அந்த கோணத்தில் வெளியே வர்றாங்க.
இதுதான் ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸா, மிகப்பெரிய அற்புதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் உனக்கான துஆ செஞ்சாங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா சொல்லல. ஆனாலும் துஆ செய்கிறாங்க, இங்கேயே உட்காந்து துஆ செய்கிறாங்க, அவங்க இங்கேயே இருக்கிறாங்க. அந்த நிமிஷத்திலேயே அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து கொடுத்தா இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. இப்பவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதுகிட்டே நபியை சந்திக்கிறாங்க. முதல்ல எப்படி வந்தாங்க? அழுதுகிட்டே வந்தாங்களா இல்லையா? இப்பவும் அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீர், அல்லாஹ்வின் தூதரே என் தாய் இஸ்லாத்தில் வந்துட்டாங்கன்னாங்க. இஸ்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்க, என் தாய்க்கான துஆ செய்யுங்க. இது ஹதீஸில் முடியுது, முஸ்லீம் உள்ள பதிவான அந்த ஹதீஸ் முடியுது. அடுத்து என்னன்னா, அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் என் தாயையும் முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மூமின்களும் நேசிக்க வேண்டும், பிரியப்பட வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்கன்னாங்க. உடனே கையேந்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கையேந்தினாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களை அபூ ஹுரைராவையும் அபூ ஹுரைராவின் தாயையும் நீ நேசிப்பாயாக என்று தானே பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க. அப்படிதான் பிரார்த்தனை துஆ செய்ய சொன்னாங்க. அபூ ஹுரைரா எப்படி துஆ செய்ய சொன்னாங்க? என்னையும் இந்த தாயையும் உலகத்தில் வாழ்கின்ற மூமின்கள் பிரார்த்தனை பிரியப்பட வேண்டும் துஆ செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? கையேந்தி அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நீ அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா நீ பிரியப்பட நேசி, அபூ ஹுரைரா தாயும் நேசி, பிரியப்படு. அது மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மூமின்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் தாயையும் நேசிக்க வேண்டும், அந்த சூழ்நிலை உருவாக்கித்தா என்று துஆ செஞ்சாங்க. அவன் நேசிக்குவோமா? நேசிக்குவோமாங்க? அவருடைய பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தின் மூலமாக என்ன செஞ்சிருவான்? நம்ம சொர்க்கத்தை தந்துடுவான். அருமையான சகோதரர்களை, இந்த செய்தியை நான் ஏன் சிந்தனை வைக்கணும்னா, ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரிதான், முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரிதான், அவர்களை நபிகள் பெருமானார் நேசித்தாங்க. அந்த நேசத்தில் எந்த விதமான பாகுபாடும் காட்டவில்லை என்று சொல்லி முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு செய்தியை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாரு? இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுத்தம் ஃபதஹ் மக்காவிலே, மக்கா வெற்றியதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. என்ன அறிவிப்பு? குறிப்பிட்ட 8-9 பேர்களை எங்க கண்டாலும் வெட்டுங்கிறாங்க. எங்க கண்டாலும் வெட்டுங்க. காபாவின் கருந்திரையை பிடித்து கொண்டிருந்தாலும் சரிதான், காபாவின் கருந்திரையை பிடித்து ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரிதான், அவர்களை வெட்டுங்க சொன்னாங்க. அதுல முதல்ல யாருன்னா அபூ ஜஹல் மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஜஹல் எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் பயங்கர விரோதியாக இருந்தாலும் அபூ ஜஹல் அதை விட கூடுதலாக அபூ ஜஹல் மகன் இக்ரிமா இஸ்லாத்தின் பகிரங்க விரோதியாக இருந்தார். இஸ்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, ரசூலுல்லாஹ் நபி என்ன செய்ய போறாங்க, நம்ம என்ன கொடுமையெல்லாம் செய்திருக்கிறோம். ஷுஐப் அபீ தாலிப் பள்ளத்தாக்கில் 3 வருஷம் ஒதுக்கி வச்சு தண்ணி எதுவுமே குடிக்காத அளவுக்கு நம்ம சித்திரதை பண்ணமே, என்ன செய்ய போறாங்க பயந்துட்டு இருக்கும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அக்ரிமா இன்னும் கூட வேகம் குறையல. உடனே என்ன செஞ்சா தெரியுமா? அபூ சுஃபியானை கூப்பிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. அபூ சுஃபியானும் இக்ரிமாவும் திட்டம் போறாங்க. உடனே அறிவிப்பு செஞ்சாங்க, யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டில் உள்ள போறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் நடுங்கிட்டார். என் வீட்டில் நுழைஞ்சவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா எனக்கும் பாதுகாப்பு தானே சொல்லி இஸ்லாத்தை வந்து இது வரலாறு போயிட்டே இருக்கு. கடைசியா பாருங்கண்ணா, 2-3 நிமிஷம் இருக்கு. கடைசியா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஆயிஷா நாயும் ஃபாத்திமா நாயும் என்ன செய்யறாங்கன்னா, அங்கே உள்ள மக்காவுக்குள்ள உள்ள போய் சில பெண்களை பூரா சசிக்கு படுறாங்க. என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தில் வந்துருங்க அப்படின்னு சொல்லாங்க. இதில் வந்தது யார் தெரியுமா? உம்மு ஹக்கீம், இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ஹிந்தா வந்து நிற்கிறாங்க. 5 பெண்கள் வந்தாங்க. 5 பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் பைஅத் செஞ்சாங்க. ஒரே ஒரு பெண்ணு மொத்தம் அப்படியே முக்கார மூடிட்டு நிற்கிறாங்க. இந்த முக்கார மூடிக்கிற பெண்ணு யாருன்னு கேட்டாங்க. ஹிந்தா யார் தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா வஹஷி கொலை பண்ணாரே, ஜுபைர் இப்னு முத்தஇமுடைய அடிமை வஹஷி ஹம்ஸாவை கொலை பண்றாங்க. நீ கொலை பண்ண உனக்கு விடுதலைன்னு சொன்னாங்க. உடனே கொலை பண்ணார். அம்பு ஏவுதல வந்து ரொம்ப குறி பார்த்து வச்சான கரெக்டாக இருக்கும் ஒரு குறி. வஹஷி ரலியல்லாஹு தஆலா அந்த குறி வச்சு கரெக்டாக குறவில்லாடி கரெக்டாக அடிப்பார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா எப்படின்னா வீரமிக்கவர், 2 கையால் போராடுவாங்க, 2 கையால் வாழ வச்சு 2 பேரை வெட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவரை யாரால் நெருங்க முடியாது. வஹஷி குறி வச்சு வித்துனார். வயிற்றுல குத்தி அப்படியே வந்துச்சு, வெளியே வந்துட்டு அப்படியே பணத்துட்டாங்க. இந்த காட்சியை பார்க்குறாங்க. இந்த காட்சியை 2 நிமிஷம் முடிச்சுக்கிறாங்க. மஜ்லிஸ்மா அந்த காட்சியை பார்க்குறாங்க. ஹிந்தா வெறி கொண்டு எழுந்து, பெண் என்று கூட பார்க்க வெறி கொண்டு எழுந்து
ஹம்சாவுடைய மூக்க வெட்டுறாங்க, காதை வெட்டுறாங்க, கண்ணை தோண்டி எடுக்கிறாங்க, நாக்க வெட்டுறாங்க, கையை ஒவ்வொரு வரலையா வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. அவ்வளோத்தையும் ஒரு கயித்துல கோத்தி கழுத்துல போட்டு மாலையை அணிவிக்கிறாங்க. தன் கழுத்துல கிடந்த மாலையெல்லாம் எடுத்து வாஹிஷின் கழுத்துல போட்டு அவன் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஹிந்தா நபிக்கு முன்னால் நிற்கிறாங்க. ஹம்சாவை, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாவை கொலை செய்த ஹிந்தா நபிக்கு முன்னால் நிற்கிறாங்க. அந்த ஹிந்தாவையும் இன்னும் சொல்ல நிறைய சொல்லலாம். அந்த ஹிந்தாவையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. மன்னிப்பதிலே, பாசம் வைப்பதிலே பாகுபாடு காட்டாத நபி நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பாசம் நமக்கு கிடைப்பதற்கும் அல்லாஹ் நல்ல புரிவானாக. அதுக்கு தான் மீலாது விழாக்கள். அல்லாஹ் தான் பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த மஜ்லிஸ் முன்னர் தலைவர் இலியாஸ் ஹசரத் அவர்கள், செயலாளர் அலி ஹுசைன் ஹசரத் அவர்கள், பொருளாளர் அப்துல் மீது ஹசரத் அவர்கள் மற்றும் நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த பள்ளிவாசல் நடத்துவதற்கு அனுமதி இருந்த இந்த பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கும் நடைபெறும். அதற்கு அடுத்து சிறப்பான முறையில் பல ஆண்டுகளாக இந்த பள்ளிவாசலை இமாமத்து பணி செய்து கொண்டிருக்கின்ற அகமது ரபி உஸ்மான் ஹசரத் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அல்லாஹ் தஆலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசமும் பிரியம் கிடைத்து நாளை கியாமத்தோட நாளை சிறு குழந்தை எப்படி ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த சொர்க்கத்தில் அமருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக என பிரார்த்தனையோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இந்த மஜ்லிஸ் தலைவர்கள்